அன்பர் உடல் பருமனை பற்றி என்கிட்ட கேட்டார். ஐயா, உடற்பருமனை குறைக்க முடியுமா? எல்லாம் அந்தந்த மாதிரி சொல்றாங்க, கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது உடல் பருமனை குறைக்கிறதுனா பட்டினி இருந்தோ அல்ல விரதம் இருந்தோ குறைக்க முடியாதுங்க. நம்ம உடம்ப நம்ம சீரா வச்சிருந்தாலே வேலைக்கு பசி எடுத்து நல்லா சாப்பிட்டாலே போதும். கண்ட நேரத்தில் சாப்பிட்டு கண்ட நேரத்தில் போயிட்டு எப்போ பார்த்தாலும் தூக்கின்னு வாக்கிங் போகாத இது எக்ஸசைஸ் இருந்தாக்கா எப்படிங்க குறைக்க முடியும் சொல்லுங்க? நீங்கள் சோம்பேறித்தனமாக ஊட்டியே உட்காந்து படுத்துக்கின்னு இருந்தாக்கா எப்படி உடைய குறைக்க முடியும்? அதாவது பொதுவாக என்னன்னா உடல் பருமன்ன்றீங்க, நம்ம சர்க்கரை வியாதி வருது. அந்த சர்க்கரை வியாதியை போலவே நம்ம உடம்புல இருக்கிற நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை சார்ந்த ஒரு முக்கியமான பிரச்சனை தான் உடல் பருமன். அது யாரும் இது பெரியவங்க சின்னவங்க வித்தியாசமே இல்லாமல் எல்லோருக்கும் இந்த பிரச்சனை வரும். இந்த நோய் வந்து உடல் பருமன் நம்ம குறைக்கணும்னா நம்ம வாழ்க்கை முறையில உணவு முறை என பல்வேறு அம்சங்களை சார்ந்ததுதான் உடல் பருமன் என்று நோய் ஏற்படுகிறது. உடல் பருமன் நோயை மருத்துவ கொண்டு குணப்படுத்த முடியாது. அதாவது மருந்தை மட்டும்தான் நம்ம சாப்பிட்டு உடல் பருமனை குறைக்கணும்னா முடியாது. அது சும்மா நான் மருந்து கொடுக்குறேன் உடம்பு குறையும் தொப்பை குறையும்னாக்கா அது உடைய முடியாது. அதாவது தினசரி நம்ம உணவு முறையை சீர்படுத்தி உணவு கட்டுப்பாடுகளை வகுத்து பல மாதங்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டால்தான் நம் உடல் பருமனை குறைக்க முடியும், இல்லைன்னா குறைக்க முடியாது. அப்படி உடல் எடையை குறைக்க நமது நவீன மருத்துவத்தில் 3 வகை பிரிச்சிருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, டாக்டரை பாருங்க, அவங்க வந்து மருந்து எழுதிடுவாங்க. அதாவது எப்படி எழுதிடுவாங்க? பசியை குறைக்கும் மருந்து, நீரை பிரிக்கும் மருந்து, ஹார்மோன் மருந்து. அதாவது உடல் பருமனை போனாக்கா பசி எடுக்கிறதுக்காக மருந்து கொடுப்பாங்க. நீரை வந்து பிரிக்கிறதுக்கு அதுக்கு மருந்து கொடுப்பாங்க, ஹார்மோன் மருந்து. இது சாப்பிட்டா குறைஞ்சிருங்களா? எப்படிங்க குறையா? நல்லா பாருங்க. அவங்க நீங்க போய் சொல்றீங்க உடம்பு பருமனை குறைக்கணும்ன்றீங்க, அவங்க என்ன செய்யறாங்க? ஏதோ நீ சொல்றீங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்றாங்க. இதை குறைச்சிட்டாக்கா அது என்ன மருந்துன்னு உங்களுக்கு தெரியாது. அதாவது பசியை குறைக்கும் மருந்துகளை நம்ம உடல் எடையை குறைக்க பயன்படுத்தும் போது நமது உடல் என்ன செய்யும்? உடம்பு பலவீனமாகும். பலவீனமானா நம்ம அது என்ன செய்யும்? நம்ம கல்லீரலை பாதிக்கப்பட்டு பித்த நோயை உண்டாக்கும். இந்த பசியை குறைக்கும் மருந்து சொன்னல, அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை குறைக்க பயன்படுத்தினா உடம்பு பலவீனமாகி கல்லீரல் பாதிக்கப்பட்டு பித்த நோயை உண்டாக்கும். 2வது நான் என்ன சொன்னேன்? நீரை பிரிக்கும் மருந்துகள். அதை நீரை பிரிக்கும் மருந்து சாப்பிட்டால் உடல் எடை குறைந்தது போல இருக்கும், ஆனால் மீண்டும் உடல்நிலை பழைய நிலைக்கு தான் திரும்பிவிடும். ஏன்னு கேக்குறீங்களா? நமது உடம்புல 70% நீர் சத்து உள்ளது. அப்ப நீங்க இருக்கும் போது நீங்க நீரை பிரிக்கிறது மருந்து சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த நீர் வருதா இல்லையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க, வருதா? அப்ப 2வது 3வது ஹார்மோன் மருந்துகளை தொடர்ந்து நீங்க உபயோகித்தால் ஆமா நிறைய பிரச்சனைகள் உண்டாகின்றன. ஏன்னாக்கா ஹார்மோன் மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டால் அது புற்றுநோயை வர வாய்ப்பு உள்ளதாக இருக்கிறது, தெரியுங்களா? அதனால ஹார்மோன் மருந்து வந்து நம்ம ரொம்ப எடுத்துக்க கூடாது. அதனால இந்த முறை உணப்பழக்கத்தை உண்டாக அதிக உடல் எடையை முறைப்படுத்தப்பட்ட உணவுகளை கொண்டேதான் எளிதில் குறைக்க முடியும். அதுவும் வேக வைக்காத பச்சை காய்கறியை உணவில் குறைத்து குறைந்த அளவு கலோரிகளை சாப்பிட வேண்டும். உடல் பருமனை குறைப்பதில் இயற்கை உணவுகள் மிக சிறந்த மருந்தாகும். அதாவது இயற்கை மருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடல் பருமனை குறைக்கும். இதை தவிர மலச்சிக்கலுக்கு சிறந்த முறையாக கருதப்படுகிறது. அதாவது எனிமா கொடுப்பாங்க. எளிதாக கொடுத்துனாக்கா நம்ம என்ன செய்யணும்? எனிமா கொடுத்து அதை மலச்சிக்கலை எடுத்து அதெல்லாம் இதன்வாங்க எடுத்து கொடுத்தோன்னா அதிகாலை 4 மணிக்கு வந்து மூச்சு பயிற்சி நடப்பயிற்சி பிறகு எனிமா எடுத்துக்கொண்டா அதில் மீண்டும் வந்து மலச்சிக்கல் அடங்காது. அதுக்காக அது ஒரு முறையை கொடுப்பாங்க. அது உடல் அமைப்பை வந்து கொஞ்சம் சாதாரணமாக வரணும். அதனால் நீங்கள் இது கொடுக்கணுன்னா அந்த முறையில் போனால் 3 விதம் மருந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் சாப்பிடணும். அதனால் நீங்கள் எக்ஸசைஸ் செய்யுங்க. எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும்.
வாக்கிங் போங்க, ஆகாரத்தில் கரெக்டாக இருங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃப்ரைட் ரைஸு, சிக்கனு, மட்டனு இதெல்லாம் போய் கண்ட நேரத்தில் சாப்பிடாதீங்க. இதை நீங்கள் கடைப்பிடித்தாலும் போதும். உணவை உண்ணும் போது நன்றாக மென்று சாப்பிடுங்கள். கடகடன்னு சாப்பிடாதீங்க. அதாவது உணவை நம்ம எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் போறீங்க ஹோட்டலுக்கு போகிறீங்க, வீட்டில் சாப்பிட்றீங்க, உணவு எப்படி சாப்பிடணும் உங்களுக்கு தெரியல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதாவது போனீங்கன்னா குழம்பு ஊற்றுறீங்க, பெசிறீங்க, டக்கு டக்குன்னு சாப்பிட்டுறீங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. உணவை ஒரு உருண்டை போட்டால் அது நல்லா மென்று குழகுழன்னு ஆகி உமிழுடன் கலந்து உள்ளே போனால் அது உடல் ஆரோக்கியத்துக்கும் மற்ற உறுப்புகளும் நன்றாக வேலை செய்யும். நீங்கள் மாட்ட கடைகாரன்னு சாட்டினா, அதாவது இப்போ வாலிப பருவத்தையும் சரி, இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா கூடாக்கி சாட்டினா நம்ம கல்லீரல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். ஏன்னா நம்ம கூடாக்கி சாப்பிட்டோம்னா அது என்ன செய்ய, ரத்தத்தை உள்ள உணவு போனோம்னா அது ரத்தமாக்கி எல்லாருக்கும் கிட்னி இருதயம் ஆட்டி எல்லா இடத்துக்கும் அது அனுப்பும். ஆனால் நீங்கள் மெல்லாத அனுப்பிச்சிங்கன்னா இது என்ன செய்யும், இன்னும் உள்ளே போனீங்கன்னா கல்லீரல் அது வேலையை அதிகமாக செய்யும். அப்போ வயசான காலத்தில் கல்லீரல் உங்களுக்கு வேலை செய்யாது. அதுக்கு தான் இப்பயே நீங்கள் உணவு மென்று சாப்பிடுங்கன்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் மென்று சாப்பிடுங்க. மென்று சாப்பிட்டா நீங்கள் 100 ஆண்டு வாழலாம். நொறுங்கத் தின்றால் 100 அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மென்று சாப்பிடுங்க, நிதானமாக சாப்பிடுங்க. உடம்பு ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். இப்படி சாப்பிட்டினால் உங்கள் உடல் எடையை குறைக்கலாம். நீங்கள் நான் சொல்ல முறையை கடைபிடித்து வாழ்வீர்களாக. வாழ்க வளமுடன். நன்றாக இருங்கள்.